பொண்ணு வந்து இவனுக்கு விட்டு குடுக்கணும்னு தான் இவன் எதிர்பார்ப்பானே ஒழிய, ம். இவன் விட்டு குடுக்க மாட்டான். ம்ஹ்ம். ஆனா பொண்ணு பெரிய பொண்ணு. அதனால நாங்க என்ன சொல்லுவோம், "பெரிய பொண்ணா இருக்க நீ பரவால்ல தம்பிக்கு விட்டு குடு" அப்படின்னா, இருந்தாலும் அவ சொல்லுவா, "இங்க எதுனாலும் நான் தான் விட்டு குடுத்து போயிட்டுருக்கேன். அவன் விட்டு குடுக்க மாட்டேன்றான்" அப்படின்ட்டு. இது ஸ்நாக்ஸ் மட்டும் இல்ல. எல்லா பொருள் எது வாங்குனாலும், எது செஞ்சாலும் சரி, அவளுக்கு எக்ஸ்ட்ரா செய்யக்கூடாது. ம். இவனுக்கு தான் எக்ஸ்ட்ரா செய்யணும். இப்போ லேடீஸ் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கம்மல், செயின் அந்த மாரி நம்ம வந்து அது பையனுக்கு வாங்கி தர மேட்சிங் முடியாது. எடுக்கிறோம். அப்போ பையனுக்கு வந்து நம்ம எடுக்க முடியாது. ஆனா, இவன் என்ன சொல்லுவான்னா, "அப்ப நீங்க அவளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்ப அதுக்குண்டான ரேட்டுக்கு எனக்கு வேற வாங்கி குடுங்கன்னு" சொல்லுவான். இப்ப ரூ. 400க்கு எங்க பாப்பாக்கு வந்துட்டு நம்ம ஒரு மேட்சிங்கா ஏதாவது வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா, அந்த ₹400க்கு இவனுக்கு வாங்கணும். அவ பொண்ணு. அவளுக்கு தேவையானது போட்டு தான் ஆகணும். நீ பையன் தானே! உனக்கு போட முடியாதுல்ல. அப்படி சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அப்ப எனக்கு அதுக்கு பதிலா வேற செய்யுங்க. அவளுக்கு வாங்கி குடுத்துருக்கீங்கல்ல, அப்ப நீங்க எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுவான். இதே இது அவனுக்கு வாங்கிட்டு, பாப்பாக்கு வாங்கலன்னா அமைதியா இருப்பான். அவ வந்து கேட்க மாட்டா. ஏன் அவனுக்கு வாங்கி குடுத்தீங்க? ஒரு செப்பல் ஆகட்டும், வேற ட்ரெஸ் ஆகட்டும், அவனுக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா வாங்குனா, ஏன் வாங்குனீங்கம்மான்னு அவ கேட்க மாட்டா. ஆனா இவன் வந்து அவளுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா கேட்பான்.